இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் காலம். வண்ணத்து பூச்சிகளின் கதை மழையில் இணைந்து கொண்டே கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. திருமதி எம்எல்ஏ தாமஸ் நினைப்படைப்பாளிகள் 2020 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சியின் போட்காஸ்ட் சேனல் தொகுத்து வழங்குவதை நான் உங்கள் ஸ்ருதிக்கு தேதி எபிசோட் நம்பர் 61. ஸோ இந்த தடவை எக்ஸாம் நிறைய பேருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தடவை எனக்கே எக்ஸாம் போயிட்டுருக்கு. நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு நான் இப்போது இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்காக தான் எல்லாமே. இந்தளவுக்கு நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கிறது, இந்த அளவுக்கு நாங்கள் இது பண்ணுறது எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுறீங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்பாட்டிஃபைல பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுறீங்க, அப்புறம் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுறீங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் இல்லை ஆடியோஸ் அந்த மாதிரி ஸ்பாட்டிஃபைல போட்டிருந்தா, யூடியூப்லேயும் போட்டிருந்தா, கண்டென்ட் போட்டிருந்தா. ஸோ இந்த தடவை எக்ஸாம் போயிட்டுருக்கு அப்படின்ற கான்செப்ட் பேசியிருந்தோம் இல்லையா. எதுக்கு நான் கேட்க சொல்கிறேன்னா, இப்போ கதை கேட்கறது மூலமாக உங்களோட க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கதை கேட்கலாம் வாங்க நண்பர்களே. இப்ப யார் தெரியுமா கதை சொல்ல வர்றது? திருவள்ளூர் மாவட்டம் ஆலந்தூர் கிராமத்திலிருந்து சஞ்சனா இப்ப கதை சொல்ல வராங்க. அவங்க விலங்குகளை வச்சு ரொம்ப அருமையான கதையை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க கதையை நான் கேட்க ரெடி, நீங்க கேட்க ரெடியா? வாங்க நண்பர்களே, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கேட்போம். என் பேர் சஞ்சனா, நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு காட்டுல நிறைய விலங்குகள்லாம் இருந்துச்சு. அதுல எல்லாரும் இந்த காட்டை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க சிங்கம் எல்லாரும் ஃபீடா போயிட்டாங்க. ஆனா அங்க ஆமை ரொம்ப ஸ்லோவா போயிடுச்சா. அப்போ பறவைங்கள்லாம் போகும்போது அந்த ஆமை ஹெல்ப் கேட்டுச்சு. என்னை எப்படியாச்சும் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்டுச்சு. அந்த பறவைங்க அங்கே இருக்க ஒரு கொம்பை எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. அந்த கொம்பை எடுத்துகிட்டு வந்துச்சு. அந்த கொம்பு அந்த புறாவோட அந்த பறவையோட கால் பிடிச்சிக்கிச்சு அந்த கொம்பை. நீ பேசக்கூடாது, இந்த வாய் இந்த இது மேலே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. அதுவும் வச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க சீக்கிரமாக. அப்போ அது இந்த காடெலாம் இதுவாக இருக்குது, அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எதுவும் வாயில் வளரிச்சு. அதனால் அந்த பறவை என்ன சொல்லிச்சு, நீ வாயே தரக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அதனால் அந்த ஆமை ஏதோ அவசரத்தை திறந்துச்சு. அதனால் அது கீழே இறந்துச்சு ஆமாம். நன்றி. நேயர்களே, கதை கேட்டிங்களா? நம்ம சஞ்சனா தங்கச்சி ரொம்ப அற்புதமா கதை சொன்னாங்கல்ல. இப்படிதாங்க ஒருத்தவங்க ஒன்று சொல்றாங்கன்னா அவங்கள மதிச்சு நடக்கணும் அப்படின்றத விலங்குகளெல்லாம் வச்சு ஒரு கதையா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகளின் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நேயர்களே, இப்ப கதை சொல்ல வர்றது யாரு தெரியுமா? திருவள்ளூர் மாவட்டம் ஆலந்தூர் கிராமத்திலிருந்து பூமிகா தங்கச்சி இப்ப கதை சொல்ல வராங்க. அவங்க நாயையும் பூனையும் வச்சு கதை சொல்ல வராங்க. அது கேட்க ரெடியா? அது கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விடுகதை. தமிழ் பத்திரிகை, அதாவது தமிழ் நியூஸ் பேப்பர் கண்டுபிடிச்சது யாரு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பூமிகா தங்கச்சி கதை சொன்னதை முழுசா கேட்டுவாங்க, அப்ப சொல்றேன். என் பேர் விவேகா, நான் 6வது படிக்கிறேன். என் வயது 11. நான் உதனன்பர்கள் குழந்தைகள் இடம்ல படிக்கிறேன். நான் ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு பூனையும் நாயும் இருந்தது. அந்த நாய்க்கும் பூனைக்கும் செட்டே ஆகாதான். அந்த பூனை நாயை பச்சனா அவனு கத்துமா, நாய் பூனை பச்சை அவனு கத்துமா. அதனால் ரெண்டுத்தையுமே ஒரு நாள் பார்த்துக்கிட்டு ரெண்டுத்துமே சவுண்டாக கத்திருந்துச்சுங்களா. ரெண்டுமே சவுண்டாக கத்தும்போது ஒரு பாட்டி வெளியே என்னது இது ரெண்டுமே கத்துன்னு பார்க்கும்போது அந்த பூனைங்க அந்த யானையும் அந்த பூனையும் நாயும் சண்டை போட்டுருந்துச்சிங்களா. அந்த சண்டை போட்டதை பார்த்து அந்த பூனைக்கு ரொம்ப பசிச்சுன்னு அந்த ஆண்டி பார்த்தாங்களா. அம்மா பால் வச்சாங்க அந்த பூனைக்கு. அந்த பூனை அமைதியாக சாப்பிட்டு போச்சான். அப்புறமா அந்த யானை கத்தினே அந்த நாயை கத்தினேன்ச்சான். அந்த நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டாங்களா. சாப்பாடு வச்ச பிறகு அதுவும் சாப்பிட்டு போயிடுச்சான். திருப்பி டெய்லி அது மாதிரி அந்த சண்டை போடும்போது நம்மளுக்கும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னும் போது அது டெய்லி சண்டை போட்டுனே வச்சுங்களா. டெய்லி சாப்பிட்டுச்சுங்களா. அந்த பாட்டி ஒரு நாள் விட்டு தான் சாப்பிட்றாங்களா. ஆனால் அதுங்களுக்கு அந்த யானையும் அந்த நாயும் பூனையும் டெய்லியும் சாப்பிடுவாங்களா. ஆனால் அந்த பாட்டி எப்போயாச்சும் ஒரு நாள் சாப்பிடுவாங்களா. அது ஒரு நாள் பூனை யானையும் நாயும் பூனையும் பார்த்துட்டு சொல்லிச்சுங்களா பூனைக்கிட்டையும் நாய்கிட்டையும், இந்த பாட்டி டெய்லி ஒரு இடத்துல சாப்பிட்றாங்க போல், நம்ம ஏதாச்சும் டெய்லி சாப்பிட்றோம் அப்படின்றதுனால ஒரு நாள் விட்டு தான் சாப்பிட்றாங்களா அந்த 2 பேருமே. அதனால் சாப்பிடும்போது ஒரு நாள் அது ரெண்டுமே சாப்பிடவே இல்லையா. தேங்க்யூ. நம்ம பூமிகா ரொம்ப அற்புதமா கதை சொன்னாங்கல்ல.
உங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இப்போ நான் சொன்ன விடுகதைக்கு விடை தெரிய நேரம் வந்தாச்சு. தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? தெரிஞ்சு போவாங்க. தமிழ் நியூஸ் பேப்பர், அதாவது தமிழ் பத்திரிகை கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? ஜி சுப்பிரமணியம். அவர் தான் தமிழ் நியூஸ் பேப்பரோட ஃபவுண்டர், அதாவது தமிழ் நியூஸ் பேப்பரை கண்டுபிடிச்சவர். இப்போ அந்த விடுகதைக்கு விட தெரிஞ்சிருச்சா? இப்ப கதை கேட்க போலாம் வாங்க. 3 அண்ணன்கள் இப்போ ஒரு கதை எடுத்துட்டு வராங்க. அவங்க என்னதான் கதை சொல்ல வராங்க அப்படின்றத நான் கேட்க ரெடி. நீங்க கதை கேட்க போலாமா? தோசியரே, உங்களை இப்போ எதற்காக கொண்டு வர சொன்னேன் என்றால், எனக்கு ஆண் மகன் பிறந்தான். அவன் எப்படி இருப்பான், பின்காலத்தில் எப்படி நல்லாக இருப்பானா, இல்லை எதனா உனக்கு தடங்கள் இருக்கா எப்படின்னு என்று நீங்கள் தான் வந்து ஜாதகத்தை பார்த்து எனக்கு கூற வேண்டும். அந்த ஜாதகத்தை நான் இப்போ எடுத்து வர சொல்கிறேன். ஏய், ஜாதகத்தை எடுத்துன்னு வந்து ஜோசியர்கிட்ட கொடுக்கவும். ஜாதகத்தை எடுத்துன்னு வாங்க ஜோசியார். சரி, நம்ம பார்க்கலாம். இப்போ எடுத்துகிட்டு வரேன் அரசரே. உங்கள் பையன் ஜாதகம் நல்லா தான் இருக்குது. உங்களை மாரியே வருவான். உங்களை பெரிய 1000 பேர் நல்லா உதவி பண்ணுவான் அரசரே. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. உங்களை மாரி தான் இருக்குது. உங்களோட கொஞ்சம் பரவாயில்ல. நன்றி நன்றி ஜோசியரே, நீங்கள் இது சொன்னது எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு நான் இதுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க. ஆமாம் ஜோசியரே, உங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் என்று நான் கேள்விப்பட்டேனே. அவன் எப்படி இருக்கான்? நன்றாக இருக்கானா? என்ன படித்துக் கொள்கிறான்? என் பையனே அவங்கிறது என் பையன் நல்லா இருக்கான். இப்போ சரி நான் வரேன். என் பையன் ஜாதகமே அரண்மனையில திருடுவானே இருக்குது. இது எப்படின்னு அரசுக்கிட்ட போய் சொல்கிறது எனக்கே கேவலமாக இருக்குது. இப்போ எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. நான் எங்கள் அப்பாவை போல் உண்மையாக நேர்மையாக இருப்பேன். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் ஊரில் எவ்வளோ மதிப்பு இருக்கோ அந்த மரியாதையை நான் காப்பாற்றுவேன். அப்பா இறந்துட்டாரு. அப்பா பொறுப்பு எனக்கு கொடுத்துட்டாங்க. அரண்மனைக்கு போய் அரசருக்கு உண்மையாக நேர்மையாக இருப்பேன். அரசருக்கு விசுவாசியாக இருப்பேன். எந்த துரோகமாக பண்ண மாட்டேன். என் உழைப்பில் நேர்மையாக இருக்கும். அது அரசருக்கே தெரிஞ்சு நல்லா பாராட்டுவார். எனக்கு அரண்மனைக்குள்ளே போகிறேனே பா, அரண்மனை பாரு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்கே பா, எவ்வளோ தங்க நாணயங்கள், எவ்வளோ வெள்ளி பொன் வெள்ளிகள் பா. இது எடுக்கலாமா வேணாவா? என் உள் மனசு சொல்லுது எடுன்னு. எடுக்க வேணாம். எடுத்தா நம்ம மேலே அரசர் கோவப்படுவாங்க. நம்ம மேலே வச்சுருக்க மரியாதையும் நம்ம அப்பா மரியாதையை நம்மளே கெடுத்துக்க மாரியே ஆகிடும். நம்ம அரசர்கிட்ட சொல்லுவோம், அரசரே இதுமாரி பொண்ணுங்கள்லாம் இங்கே கீழே விழுந்திருக்கு அரசரே, நம்ம சொல்லுவோம் போயிட்டு. ஏன் நம்மளுக்கு இப்படி தோணுது? என் ஜோசத்தை நம்ம பார்க்கணும், போயிட்டு ஜாதகத்தை போயிட்டு பார்க்கணும். ஐயோயோ, என் ஜாதகத்திலேயே இப்படி இருக்கான். அரண்மனையிலேயே நான் திருடுவேன்னு இருக்கா. ஐயோயோ, இந்த தவறை மட்டும் நான் பண்ண மாட்டேன். நான் திருடணும். திருடுனா மாட்டக்கூடாது. அப்படி நான் யாருக்கிட்டேயும் மாட்டாமல் திருடினே இருக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ என்ன பண்ணுறது? ஒன்று செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம். யாருமே பிடிக்க முடியாது. என்ன எடுக்கலாம்? மண்ணை எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம், மண்ணை எடுக்கலாம். யாருக்கிட்டேயுமே மாட்ட மாட்டோம். நல்லா நம்ம லைஃப் லாங் வரையும் தப்பிச்சுக்கினே இருப்போம். தண்டனையே கிடைக்காது. நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். நம்ம அப்பா பேரையும் காப்பாற்றின மாரி இருப்போம். நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பேரும் போயிடும், நல்ல பேரும் வந்துடும். திருட்டு பழக்கமும் போயிடும், எல்லா பழக்கமும் போயிடும், நல்ல பழக்கம் வந்துடும். நண்பர்களே, கதை கேட்டிங்களா? அந்த 3 அண்ணங்க ரொம்ப அற்புதமாக கதை சொன்னாங்கல்ல. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். முள்ளுக்குள்ள போட்ட வேத முட்டி முளைச்சு விடாதா. வணக்கம், என் பேர் தாமஸ். கேரி வித் லவ் அன்பினால் தாங்குவேன் அறக்கட்டளை என்ற ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திட்டு இருக்கேன். எங்கள் என்ஜிஓவில் குழந்தைகளுக்கான அமைப்பு ஒன்று உருவாக்கணும். குறிப்பாக இன்றைக்கு சுயமாக சிந்திக்கிறது குழந்தைகள்கிட்ட இல்லை, பெரியவர்கள்கிட்டே நிறைய குறைஞ்சிருக்கு. குழந்தைகள்கிட்டே அதிகமாக இல்லை. அது குழந்தைகள்கிட்ட இருந்து தொடங்கணும். அப்படிங்கிறதுனால வண்ணத்து பூச்சிகள் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் பல குழந்தைகளுக்கு சுய சிந்தனை தூண்டல் முயற்சி செய்துகிட்டு இருக்கிறேன். நண்பர்களே, இப்ப யார் தெரியுமா கதை சொல்ல வர்றது? திருவள்ளூர் மாவட்டம் ஆலந்தூர் கிராமத்திலிருந்து கோகுல் தம்பி இப்ப கதை சொல்ல வராரு. அவர் எப்படிப்பட்ட கதையை எடுத்து வராரு அப்படின்றத அவரோட கதை சொல்றத கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போமா? வாங்க கதை கேட்போம். என் பேர் கோகுல். என் வயசு 13 வயசு. ஒரு ஊரில்
சிங்கம், முயல், நரி எல்லாம் நிறைய விலங்குலாம் இருந்துச்சான். அந்த விலங்கு வந்து சிங்கம் வந்து டெய்லியும் ஒரு சிங்கம் வந்து டெய்லி ஒரு விலங்கை வச்சுனே இருக்கும்போது முயல் வந்து ஒரு கூண்டுக்குள்ள ஓடும் போது இதை பிடிக்க போகும்போது முயல் வந்துதா. அப்போ வந்து கிணத்துல ஒரு கிணறு இருந்தது பக்கத்தில் கிணறு இருக்கும்போது முயலப்பா பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குதுன்னா மாதிரியே ஒரு கிணத்துக்குள்ளே இருக்குது. கிணத்துக்குள்ளே இருக்கும்போது கிணத்துக்குள்ளே ஒன்று இருக்குதா, நம்ம 2 பேரும் இந்த வேலைக்கு ஆகுது, நான் ஒத்தாள் உன்னை வச்சிட்றேன், அப்போ நான் மட்டும் இருப்பேன். அது எட்டி பார்க்கும்போது டாய் அப்படி கத்தும் போது சரி இரு, நான் ரொம்ப கோவப்படாத அப்படி சொல்லும்போது அப்படியே பார்த்துனே இருந்துச்சான். அது இந்த சிங்கம் உன்னை சாவடிக்கிறேன் அது மாதிரி கிணத்துக்குள்ளே வந்து கேட்கும் போது கிணத்துக்குள்ளே நிற்கும் போது அப்படியே கத்தினே இருந்துச்சான். அது கற்றுக்கிற பட்டுன்னு இந்த கிணத்துக்குள்ளே குதிக்கும் போது எல்லா விலங்கும் முயல் போயிட்டு எல்லா விலங்குக்கிட்டேயும் சிங்கம் செத்துச்சின்னு சொன்னாங்களாம். சிங்கம் செத்துச்சு, அதுமாதிரி நம்ம ஜாலியாக இருக்கலாம். அதுமாரி 2வதாக வந்து ஒரு ஒட்டக்குச்சி மருந்து தான். அந்த ஒட்டக்குச்சி மருந்து எல்லா விலங்கத்தையும் சாப்பிட விடாமல் பண்ணிச்சான். அதை முயல் செத்துச்சு, நரி செத்துச்சு, இது மாதிரி நிறைய செத்தும் போது இன்னொன்று மானுக்கு வந்து கோவம் வரும்போது சண்டை போட்டுக்கிச்சான். அந்த ஒரு இதுவில் சண்டை போடும் போது அப்படியே கத்திச்சான். அதுதான் கதை. நண்பர்களே, கதை கேட்டீங்களா? நம்ம கோகுல் தம்பி ரொம்ப அற்புதமா கதை சொன்னார்ல. விலங்குகளை வச்சு கதை சொன்னதுனால அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நண்பர்களே, இப்ப யார் தெரியுமா கதை சொல்ல வர்றது? திருவள்ளூர் மாவட்டம் ஆலந்தூர் கிராமத்துல இருந்து பரணி இப்ப கதை சொல்ல வராங்க. அவங்க ஆடுகளை வச்சு ஒரு குட்டி கதை சொல்றாங்க, கேட்போமா? மை நேம் இஸ் பரணி. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சொந்த கதை சொல்ல போகிறேன். ஒரு வீட்டில் 4 ஆடு இருந்துச்சான். அந்த 4 ஆடும் ஒரு அம்மா கூட்டின்னு போனாங்களாம் மேய்க்கிறதுக்கு. அப்போ அதில் எல்லாருக்கும் மணி கட்டி வச்சுருந்தாங்களாம். அந்த ஒரு ஆடு என்னாச்சு, மணி சத்தத்துக்கு வந்து சிங்கம் வந்து கடிச்சிச்சான். அப்புறம் அந்த 3 ஆடு அவங்க அம்மா ஒரு மரத்தடியில் அவங்க பத்துருந்தாங்களாம். அப்புறம் அவங்க 10 நேரம் சொல்லணும்னா ஆடு காணுன்ட்டு போய் பார்த்தா ஒரு ஆடு செத்துச்சான். மிச்ச ஆடு 3 ஆடு ஒரு வீட்டாண்ட மேய்ச்சிச்சான். அப்புறம் அவங்க அம்மா கூட்டின்னு போயிட்டு வீட்டில் போயிட்டு அப்புறம் அந்த சிங்கத்தை எல்லோரும் ஒரு நாள் போட்டு போலீஸ்கிட்ட போய் எங்கள் ஊரில் சிங்கம் வந்து ஆட்டுக்குட்டி கச்சிதுன்னு அப்புறம் போலீஸ்கிட்ட போய் சொன்னாங்களாம். போலீஸ் வந்து அது கூண்டு வச்சு பிடிச்சாங்களாம். பிடிக்க சொல்ல அதுக்கப்புறம் ஆச்சு, அந்த சிங்கம் அந்த போலீஸ்காரை தெத்தின்னு வந்துச்சான். அந்த போலீஸ்கார் அப்புறம் அந்த ஒரு போலீஸ்கார் வந்து கவரு போட்டு கயிற்றுல மாட்டி அப்படியே கூண்டில் பூச்சி அப்படி தள்ளிட்டாங்களா. நண்பர்களே, கதை கேட்டீங்களா? நம்ம பரணி அற்புதமா கதை சொன்னாங்கல்ல. அவங்க கதைக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நண்பர்களே, இப்ப யார் தெரியுமா கதை சொல்ல வர்றது? ஒரு அண்ணா யாரப்பா நீங்க அப்படின்ற ஒரு புக்ல இருந்து துரை ஆனந்த் குமார் அப்படின்றத அந்த யாரப்பா நீங்க அப்படின்ற புக்கை எழுதியிருக்காரு. நமக்கு அதை அந்த அண்ணா கொஞ்சம் ஓனா கிரியேட் பண்ணி அவர் அந்த கதையை சொல்ல வர்றாரு. அந்த கதையை கேட்டு நம்ம வரவேற்போம் வாங்க. இந்த புத்தகம் பேர் யாரப்பா நீங்கள், துரை ஆனந்த் குமார் எழுதினவர். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நானாக இந்த கதையை உருவாக்கினேன். சென்னை மாநகராட்சி கடற்கரை சாலையில் ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த டிரைவிங் ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து 18 வயசு கீழே இருக்கவங்க டிரைவிங் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு டிரைவிங் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு டிரைவிங் மாஸ்டர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அதே மீறி நான் எப்படியாவது அதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் ஒரு 2 நாள் அந்த ஸ்கூலாண்ட போய் நிற்கிறாங்க. டிரைவிங் பண்ணுறவங்கெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது தெரியாமல் இவங்க தன் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, கார் ஓட்டணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு டிரைவிங் கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அவர் அப்பா சொல்கிறாரு, இன்னும் உனக்கு 18 வயசு ஆகலடா, 18 வயசுக்கு மேலே ஆகட்டும்னா நான் கற்றுத்தரேன்டான்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அவங்க அப்பா சொன்னது இவன் கேட்காம, அப்பா எனக்கு இப்போயே கற்றுக்கணுன்னு ஆசையாகுதுப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, நீங்களாம் ஓட்டுறீங்கப்பான்னு பையன் ஆசையாக அப்பா கிட்டே கேட்குறான். அப்பா மறுத்துட்டாரு. அதுக்கு அப்பா இல்லாத டைமில் அவங்க அம்மா கிட்டே கேட்குறான். அவங்க அம்மாவும் அதான் சொல்கிறாங்க, அப்பாவை கேட்காம நான் எதுவும் செய்ய முடியாதுடா, நீ அப்பா கிட்டே கேள்றான்னு சொல்கிறாங்க.
அப்பாவும் அதுக்கோசரம் அப்பா கிட்ட கேட்டு சொல்கிறேன்னான்னு ஃபோன் எடுத்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்பா அதெல்லாம் எதுவும் பண்ணாதேன்னு சொல்கிறாங்க. அடுத்து நைட்டு 1 மணிக்கு அப்பாவும் வேலையை முடிச்சுட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. பையன் திருட்டுத்தனமாக அவரோட கார் கீயை திருடிட்டு அவனுடைய நண்பனோட வந்துட்டு ஓட்ட தெரியாமல் டிரைவிங் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன கடற்கரை ஓரில் இருக்கிற அந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கோசரம் ட்ரைனிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வேகமாக போயினே இருக்கிறான். அந்த டைம் போகும்போது அவனுக்கு ஓட்ட தெரியாமல் வண்டி மேலே ஆக்சிடென்ட் பண்ணுறான். அந்த வண்டி மேலே ஆக்சிடென்ட் பண்ண உடனே அங்கே வண்டியில் இருந்தவங்க ஒரு லேடி ஒரு ஜென்ஸு, அதில் வந்து லேடி அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆயிடுறாங்க. அவருக்கு அடிபட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே வந்து விசாரணைத்துறை அதிகாரியை வந்து விசாரிக்கிறாங்க. இவங்க காரை அங்கேயே விட்டதுக்கோசரம் விசாரணைத்துறை அதிகாரி வந்து அவங்கள அட்மிட் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த காரை அந்த இடத்துலேருந்து சீஸ் பண்ணி சேசிங் நம்பர்லாம் போட்டு வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பையன் அது எதுவுமே பண்ணாத மாதிரி வந்து வீட்டில் அமைதியாக அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்பா காலைல கதவை திறந்தவொடனே போலீஸ்காரங்க வீட்டாண்ட வந்து இந்த மாதிரி இது உங்கள் காரு தானேன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ பையனும் சொல்கிறான், அப்பா அது நான் தான்ப்பா பண்ணேன், தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, அதுக்கப்புறம் பண்ண மாட்டாப்பான்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிகிட்டே இருக்கான். சொன்னதுக்கப்புறம் அவரும் சார் என் பையன் தெரியாமல் பண்ணிட்டான் சார் அப்பாவும் போலீஸ்கிட்ட கெஞ்சுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பையன் 18 வயசு கீழே ஓட்டி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா அவனுக்கு நான் தண்டனை வாங்கியே கொடுக்கணும், அவனை நாங்கள் ரிமாண்ட் தான் பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்துகிறாங்க. ஆஜர்படுத்திட்ட பிறகு பையன் சொல்கிறான், அம்மா நான் எனக்கு ஓட்டணும், நான் கற்றுக்கணுன்ற ஆர்வத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டேம்மா, அதுக்கப்புறம் இந்த தப்பாக பண்ண மாட்டாமா, நான் அவனும் எவ்வளோ கெஞ்சிறான் இதை பண்ணுறான். அதுக்கப்புறம் ஜட்ஜம்மாவும் சொல்கிறாங்க, நீ பண்ணது தப்புப்பா, உன்னால் ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க உயிரே போயிடுச்சு, தப்புக்கான தண்டனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் அவனுக்கு தண்டனை கொடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க. ஒரு 3 மாதம் கிட்ட அந்த பையன் உள்ளே இருந்து கஷ்டப்படுறான். அவங்க அப்பா அம்மா வாரம் பார்க்கறதுக்கு வராங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அழுகுறான். அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அழுததுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா என்ன கதை எது கதைன்னு சொல்லிட்டு ஜட்ஜம்மா காலில் போய் விழுகுறாங்க. ஜட்ஜம்மா காலில் போயிட்டு விழுந்து பேசுகிறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, அவனை நீங்கள் பெயில் போடுங்க, நான் பெயில் கொடுக்குறேன்னு 3 மாதம் கழித்து அவங்க அப்பா அம்மாவை பெயில் போட சொல்கிறாங்க. பெயில் போட சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா பெயில் போட்டு ஒரு 3 நாளில் அப்ளை ஆகுது. அப்ளை ஆனதுக்கப்புறம் அவன் அந்த பையன் ஸ்ட்ரெயிட்டாக வெளில வரான். வெளில வந்தவொடனே ஸ்ட்ரெயிட்டாக யாரை இடித்தோமோ எங்கே போனோமோ அந்த அட்ரஸுக்கு போயிட்டு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். ஐயா நான் பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் இந்த தப்பை செய்ய மாட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னால் உங்கள் குடும்பத்தில் ஒரு உயிர் போயிடுச்சு, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுவுறான். அவங்களும் சரி விடுப்பா, எங்கள் தலையெழுத்து எங்கள் விதி, நீ என்ன பண்ணுவேன், எங்களுக்கு அந்த டைமில் நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பையனுக்கு ஆறுதலாக பேசி அனுப்புகிறாங்க. இந்த பையனும் அதுக்கப்புறம் வந்து அந்த காரை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு அந்த ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். அவங்க அப்பா அந்த காரையே வித்துடுறாரு. இந்த மாதிரி என் பையனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காரையே வித்துடுறாரு. விற்றதுக்கப்புறம் அந்த காரை விற்றதுக்கப்புறம் அடுத்து ஒரு மாதத்துக்குள்ள அவர் பைக் வாங்குறாரு. பைக் வாங்கினதுக்கப்புறம் அந்த பையனுக்கு 18 வயசு முடியுது. அதுக்கப்புறம் எந்த டிரைவிங் ஸ்கூலில் பார்த்து தப்பு பண்ணானோ அந்த டிரைவிங் ஸ்கூல்லே போய் அட்மிஷன் போடுறான். டிரைவிங்கை நல்லா கற்றுக்கிறான். டிரைவிங்கை நல்லா கற்றுக்கினதுக்கப்புறம் அந்த பையன் லைசன்ஸ் வாங்கிட்டு முறைப்படி வண்டி ஓட்டுறான். ஹெல்மெட் அவன் பாதுகாப்பு அவன் பார்க்குறான். இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு விஷயம் பண்ணாதன்னு நம்ம வீட்டில் சொல்கிறாங்கன்னா அதை எதிர்த்துக்கிட்டு நம்ம பண்ணக்கூடாது, பண்ணால் இதன் பின்விளைவு இப்படி தான் இருக்கும். நண்பர்களே, கதை கேட்டிங்களா? நம்ம அண்ணா ரொம்ப அற்புதமாக கதை சொன்னாங்கல்ல. ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களோட பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படின்றது இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நண்பர்களே, இப்போ யார் தெரியுமா கதை சொல்ல வர்றது? திருவள்ளூர் மாவட்டம் ஆலந்தூர் கிராமத்திலிருந்து தேவதர்ஷன் இப்போ கதை சொல்ல வர்றாரு. பூனையையும் முயலையும் வச்சு கதை சொல்கிறாரு. அவர் கதையை கேட்க நான் ரெடி, நீங்கள் ரெடியா? கேட்போம் வாங்க. என் பேர் தேவதர்ஷன். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஹாஸ்டலில் உதவும் நண்பர்கள் குழந்தைகள் இல்லத்தில் ஒரு கதவு சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு 2 பூனை இருந்துதான். அந்த பூனை ஒரு கருப்பு பூனை, ஒரு வெள்ளை பூனை இருந்துதான். அன்றைக்கி ஒரு பையன் வந்தானா, அந்த 2 பூனையும் எடுத்துகிட்டு போகாமல் கருப்பு பூனை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டானா. கருப்பு பூனை எடுத்துகிட்டு போனோடனே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டானா. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அதை பால் குத்து டம்ளரில் பால் வச்சுட்டு போயிட்டானா வேலை செய்ய. அந்த பூனை வீட்டெலாம் கிழிச்சு தலைக்காரெலாம் கிழிச்சு போட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருந்துதான். ஒரு நாள் அவன் என்ன பண்ணிட்டான்னா, வேலைக்கு போயிட்டான். திருப்பி அதை பார்க்காம திருப்பியும் பால் வச்சுட்டு டம்ளரில் திருப்பி போனான். அதே மாதிரி அட்டகாசம் பண்ணியிருந்துதான். ஒரு நாள் இன்னொரு பையன் வந்தானா, அந்த கருப்பு பூனை எடுத்துகிட்டு போனானா. அது பாசமாக நல்லா பார்த்துக்கணுனானா. அந்த பூனையும் நல்லா ஒழுங்காக இருந்துதான். அதுக்கும் இந்த மாதிரி பால் இந்த மாதிரி வச்சுருந்தானா.
அந்த பூனையை வந்து அந்த பையன் ரொம்ப அட்டகாசம் பண்ணுன்னு அந்த வெள்ளை பூனையை வெளியே தூக்கி போட்டானா. வெளியே தூக்கி போடும்போது அந்த கருப்பு பூனை பார்த்து தான் ஏன் இந்த பூனையை வெளியே தூக்கி வச்சான் அப்படின்ட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். அடுத்தது அந்த வெள்ளை பூனை எங்கே இருந்ததோ அவன் வீட்டுக்கு போச்சான். இந்த மாதிரி சொல்லிட்டான், இந்த மாதிரி இந்த பூனையை வெளியே தூக்கி வச்சிட்டாங்க, இனிமேல் நீனே பார்த்துக்கிறியா அப்படின்னு சொன்னானா. அடுத்தது அந்த பூனையை பார்த்துக்கும்போது 2 பேரும் ஒன்றாந்து அடுத்தது ஒரு முயல் வந்துதான். அந்த முயல் வந்து ரொம்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஏற்கனவே அவங்க அம்மா அந்த பூனையோட அம்மா அவங்க வந்து தொலைஞ்சி போனதுனால அவங்க மலையில் நஞ்சின்னு இந்த மாதிரி இருந்தாங்களாம். அந்த முயல் வந்து அவங்க கூட பேசின்னு இருக்கும்போது அவங்க தனியாக இருந்தாங்களாம், பூனையும் முயலும். பூனை வந்து என்ன சொல்லிச்சான், அதை ஒரு அம்மாவை பார்த்துச்சான். பூனை பார்த்தோன்னே அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிடுச்சான். நன்றி. நண்பர்களே, இப்போ தேவதர்ஷன் ரொம்ப அற்புதமாக கதை சொன்னார்ல, ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத கதை மூலமாக சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மலரின் மென்மையும் மதியின் குழுமையும் கொண்டது பெண்மை என தவறாக மதிப்பீடு செய்து விடாதீர்கள் என கர்ஜனையாய் சொல்ல வருகிறாள் கொற்றதி. யார் அந்த கொற்றதி? அறிந்து கொள்ள படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழில். நண்பர்களே, இப்போ யார் திரும்ப கதை சொல்ல வர்றது? திருவள்ளூர் மாவட்டம் ஆலத்தூர் கிராமத்திலிருந்து காவியா இப்போ கதை சொல்ல வராங்க. அவங்க ஒரு அற்புதமான கதையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்படி அவங்க அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க கதையை கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க கதை கேட்க போகலாமா? நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நண்பர்கள் இல்ல குழந்தைகள், ஆலத்தூர், சென்னை 55ல் இருக்கேன். இப்போ நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு முள்வெளியில் ஒரு ஓனா போயினே இருந்துச்சு. போகும்போது அதோட வாலில் ஒரு முள் குத்திக்கிச்சான். பக்கத்தில் யார்கிட்ட முள் எடுக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு அண்ணா கறி வெட்டியிருந்தாங்க. அங்கே வந்து அந்த அண்ணா இந்த முள் மட்டும் எடுத்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஓனா சொல்லிச்சு. அப்போது முள்ளெல்லாம் எடுக்க முடியாது, நான் வாழை வெட்டி தரேன். வாழை வெட்டிச்சான். வெட்டிட்டதுனால ஒழுங்கு மதியாக என்னோடய வாழை தெரியா இல்லை கத்தி தெரியான்னு கேட்டுச்சு அந்த ஓனா. நான் கத்தியே தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் கத்தி எடுத்துன்னு போகிற வழியில் போயின்னு இருக்கும்போது ஒரு அண்ணா கஷ்டப்பட்டு கோடாரியில் மரம் வெட்ட முடியாமல் வெட்டியிருந்தாங்க. அப்போது இந்த அண்ணா அந்த மரம் கோடாரியில் வெட்ட முடியல, இந்த கத்தி வச்சு வெட்டுன்னு சொன்னாங்க. அப்போது அந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெட்டும் போது அந்த கத்தி வஞ்சிச்சு. கத்தி வஞ்சிட்டக்கப்புறம் ஒழுங்குமுறைதே என்னோடய கத்தியை தெரியா இல்லை உன்னோட கட்டியை தெரியா அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை இந்த கட்டையை தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. கட்டை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு பாட்டி வந்து தோசை சுட்டாங்க. அப்போ அந்த பாட்டிக்கிட்ட வந்து விறகு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டினாங்க. அடுப்பு எரி வைக்கும் போது இந்த விறகை வச்சு நீங்கள் அடுப்பு பற்ற வைங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓனா அப்போ இந்த விறகு அடுப்பில் வச்சு அதுக்கப்புறம் ஒழுங்கு மத்தியானம் கட்ட தெரியாது, இந்த தோசை தெரியான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தோசையை தராங்க. ஒரு பொண்ணு வந்து பானையில் தண்ணி ஏதோ எடுத்துகிட்டு போயின்னு இருக்கும்போது ரொம்ப பசியாக போச்சு. அப்போ இந்த தோசை சாப்பிடுங்கக்கா அப்படின்னு அந்த ஓனா சொல்லிச்சான். தோசை சாப்பிட்டு தோசையை தீர்ந்ததுனால ஒழுங்கு மத்தியானம் ஒரு தோசை தெரியா இல்லை அந்த தண்ணி தெரியா பானை தெரியான்னு கேட்சான். அப்போ இந்த பானையை தர எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தோட்டத்தில் மகை வச்சு தண்ணி ஊற்றுனாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால இந்த பானையை வச்சு தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்லிச்சான். தண்ணி ஊற்றின்னு இருக்கும்போது கை தவறி கீழே விழுந்து அந்த பானை வஞ்சிச்சான். அப்போ ஒழுங்கு மாதிரியாக அந்த பூ ஒரு 4-5 பூ தரியா இல்லை பானை தெரியான்னு கேட்சான். இந்த பூவே தர எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு அக்கா வந்து நான் போயின்னு இருக்கும்போது இந்தாங்க இந்த பூ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சா. அப்போ அந்த அக்கா பூ வச்சு காஞ்சி கீழே விழுந்துட்டக்கப்புறம் ஒழுங்கு மாதிரிதான் என்னோடய பூவை தா அப்படின்னு சொல்லிச்சான். தேங்க்யூ. கதை கேட்டிங்களா நண்பர்களே? நம்ம காவியா ரொம்ப அற்புதமாக கதை சொன்னாங்கல்ல. நான் எதிர்பார்த்த மாதிரி அருமையாக கதை சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாமா? மற்ற குழந்தைங்களோட கதையை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கதையெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விடுகதை. இப்போ கேட்டுட்ருக்கீங்கள்ல மொபைல் ஃபோன், அது யார் கண்டுபிடிச்சான்னு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கணுன்னா கதையை ஃபுல்லாக கேட்டு வாங்க, சொல்கிறேன். நண்பர்களே, இப்போ யார் தெரியுமா கதை சொல்ல வர்றது? திருவள்ளூர் மாவட்டம் ஆலந்தூர் கிராமத்திலேருந்து அல்போன்சா மேரி இப்போ கதை சொல்ல வராங்க. அவங்க எப்படிப்பட்ட கதை எடுத்து வராங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க கதை கேட்க போகலாமா? என் பெயர் அல்போன்சா மேரி. நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உதவும் நண்பர்கள்லேருந்து குழந்தைகள் இல்லத்துலேருந்து நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு முயல் இருந்துச்சு காட்டில். அந்த முயல் ரொம்ப சோம்பேறியாக இருந்துச்சு. ஒரு நாள் ராஜா வந்து
எல்லாருக்கும் பெரிய பெரிய வால் தரேன் வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த முயலை எல்லோரும் வரும்போது கூப்பிட்டாங்க, வா வால் வாங்க போகலான்னு சொன்னாங்க. அதுக்கு நீ வந்து ஒரு வால் வாங்கிட்டு வா, என்னால் உடம்பு முடியலன்னு சொல்லிச்சு. அது போல் யானைலாம் வந்துச்சு, வந்து கூப்பிட்டாங்க. எல்லாருமே கூப்பிட்டதுனால அது வரல. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருமே பெரிய பெரிய வால் கழிச்சிச்சு. ஆனால் அதுக்கு வந்து சின்ன வால் கழிச்சிச்சு. அதனால் அது ரொம்ப வருத்தப்படும் போது ராஜா வந்து இந்தா உனக்கு ஒன்றும் கொஞ்சம் குட்டியாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக தந்தார். தேங்க்ஸ். இது எந்த சொந்தக்காரர். நண்பர்களே, கதை கேட்டிங்களா? நம்ம அல்ஃபோசா மேரி ரொம்ப அற்புதமாக கதை சொன்னாங்கல்ல. நம்ம சோம்பேறியாக இருந்தால் நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்றத நம்ம கதை மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். என்னோட விடுகதைக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்க ரெடியா? மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? மார்ட்டின் கூப்பர். அவர் தான் வந்து மொபைல் ஃபோனை நம்ம கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு விடை தெரிஞ்சிச்சா? கதை கேட்க போகலாம் வாங்க. நண்பர்களே, இப்போ யார் தெரியுமா கதை சொல்ல வர்றது? திருவள்ளூர் மாவட்டம் ஆலந்தூர் கிராமத்திலேருந்து கௌஷிகா இப்போ கதை சொல்ல வராங்க. அவங்க அற்புதமாக கதை சொல்ல போகிறாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் கதை கேட்க போகலாமா? என் பேர் கௌஷிகா, ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆர்வேஷு உத நம்பர்கள் குழந்தைகள் இலத்திலிருந்து பேசுகிறேன். இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். ஊரில் ஒரு முயலும் ஒரு யாமையும் இருந்துச்சான். ரேஸ் வச்சாங்களாம். யாமை வந்து சோவாக வந்துச்சான். முயல் பாஸ்ட்டாக வந்ததுனால முயல் பிரைஸ் கொடுத்தாங்களாம். அத்தனை நாளைக்கு வச்சாங்களாம். அதில் முயல் தூங்கிச்சான். யாமை வந்து ஜெயிச்சிச்சு. கதை கேட்டிங்களா நண்பர்களே? நம்ம கௌஷிகா ரொம்ப அற்புதமாக கதை சொன்னாங்கல்ல. அவங்க மேலும் மேலும் இன்னும் கதை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நண்பர்களே, இப்போ யார் தெரியுமா கதை சொல்ல வர்றது? சாய் ஹர்ஷித் இப்போ கதை சொல்ல வர்றாரு. எப்படி அவர் கதையில் கருத்தை எடுத்துட்டு சொல்கிறாரு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணுன்னா கதையை ஃபுல்லாக கேளுங்க பார்ப்போம். வாங்க நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தே கேட்போமே. வாங்க கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் PM சாய் ஹர்ஷித். நான் வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாரல் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ராஜுன்னு ஒரு குட்டி பையனும் தாத்தாவும் இருந்தாங்களாம். அவன் வந்து தாத்தா நான் எங்கேயாச்சும் வெளியே போக நினைக்கிறேன், எங்கேயாச்சும் வெளியே போகலாமா அப்படின்னு ராஜு கேட்டான். போகலாமே, எங்கே போகலாம் சொல்லு? நம்ம கிராமத்தில் வெளியே எங்கேயாச்சும் காட்டுக்கு போகலாமா அப்படின்னு ராஜு கேட்டான். போகலாமே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க தாத்தா. அப்புறம் காட்டுக்குள்ளே போகும்போது நல்லா பெரிய மலையும் நல்ல அடர்ந்த காட்டுக்குள்ளேயும் போனாங்களாம். தாத்தா இங்கே இருக்கிற மரமும் மலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போது ராஜு சொன்னான். ராஜு நடந்து போயிட்டு இருக்கும் போது கல்லு தடிக்கு கீழே விழுந்துட்டான். ஐயோ அம்மா அப்படின்னு கத்தும் போது அந்த மலை பேசுகிற மாதிரி அவனுக்கு கேட்டிருக்கு. யார் என்னை கிண்டல் பண்ணுறது அப்படி அவன் சொன்னதும் அதுவும் கேட்டிருக்கு. தாத்தா இங்கே பாருங்க, நான் சொல்கிறது அந்த மலை வந்து எனக்கு கிண்டல் பண்ணுது அப்படின்னு ராஜு சொல்கிறான். இல்லை நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்புறம் தாத்தா வந்து ராஜு ஒரு நல்ல பையன் அவர் சொன்னது கேட்டிருக்கு. என்ன தாத்தா இது மாய மந்திரம் மாதிரி இருக்கு அப்படின்னு ராஜு சொல்கிறான். ராஜு இது மாயமும் மந்திரமும் இல்லை, இது பேர் தான் எதிரொலி. எதிரொலினா எக்கோன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போ உனக்கு புரிஞ்சுதா? இது மாரல் ஆஃப் த ஸ்டோரி. நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்பி வரும். நம்ம வந்து நண்பர்கள்கிட்ட கெட்ட சொல்லோ கெட்ட விஷயங்களோ பண்ணக்கூடாது. நன்றி, வணக்கம். அதை கேட்டிங்களா நண்பர்களே? நம்ம சாய் ஹர்ஷித் ரொம்ப அற்புதமாக கதை சொன்னார்ல. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் விளையுன்ற மாதிரி நம்ம செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும் அப்படின்றத கதை மூலமாக சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாமா? நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ரைம் சொல்லியிருப்போம். அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி நம்ம கனிஷ்கா பாப்பா ஒரு சின்ன ரைம் சொல்ல போகிறாங்க. அவங்க எங்கேருந்து வராங்கன்னா சென்னை ஆவடியிலேருந்து சொல்கிறாங்க. அவங்க ரைம்ஸை கேட்டு அவங்கள வரவேற்போமா? Om Namaste to one. My name is Kanishka. LKG D section.
by singing head and shoulder, head, shoulders, knees and toes, eyes and ears, mouth and nose, head, shoulders, knees and toes, eyes and ears, mouth and nose. Kula vaate, kuva vaate, ella odili saite, enum kiriyam vaate, ella mala nadakam, chinna mani vaate. Tapile chella pile endro, iliya pile edupar, kai pile endro, ellum settugal. Ini na olmodu ullu edukka maate, selgire. Palathu vettumara nee vendukal, edukla vittu chellade. Beta, selgire. Muruga. கேட்டிங்களா நண்பர்களே? நம்ம கனிஷ்கா ரொம்ப அற்புதமாக ரைம் சொன்னாங்கல்ல. அவங்க மேலும் மேலும் நிறைய சொல்கிறதுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாமா? இத்துடன் இந்த எபிசோட் முடியுது மக்களே. இந்த மாதிரி எபிசோட்ஸ் நிறைய பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டிங்கன்னா மேலும் மேலும் நிறைய எபிசோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. மற்றும் நண்பர்களே, உங்களிடம் இருந்து விடை பெறுவதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு திருக்குறள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள்: ஒழுக்கம் அனைவருக்கும் சிறப்பு தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் அப்படின்றது உங்ககிட்ட சொல்லி, இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுது உங்கள் ஸ்ருதி கீர்த்தி.